தேனி மாவட்டம் கோம்பை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற பழமை வாய்ந்த அருள்மிகு திருமலைராய பெருமாள் திருக்கோயில் தேர் திருவிழா 3 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றுச்சு. கோம்பையில் நடைபெற்ற இந்த தேர் திருவிழா மத நல்லிணத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குச்சு. தேனி மாவட்டத்தில் எத்தனையோ ஜமீன்கள் இருந்தாலும் கூட அவங்கெல்லாம் நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. ஆனால் கோம்பையில் மட்டும்தான் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஜமீனாக இருந்தாங்க. அதிலும் குறிப்பாக வெள்ளைக்காரனுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த அப்பாச்சி கவுண்டருடைய வாரிசுகள் இன்னைக்கு இந்த ஜமீன் பொறுப்பில் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க அப்பாச்சி கவுண்டருடைய வாரிசுகளாக இருக்கிறவங்க தான் அருள்மிகு ரெங்கநாதர் கோயிலுடைய பரம்பரை அறங்காவலராகவும் இருக்காங்க. இந்த தேர் திருவிழாவில் ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தேர் திருவிழாவுக்கு அவங்கவுங்க சமுதாயத்தின் பங்களிப்பை செய்கிறாங்க. உதாரணமாக தேர் நகர்றதுக்கு குடில் கட்டை போடுபவங்க தேவேந்திரகுல சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள். அதற்கு சன்னக்கட்டை போடுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா போயர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் அதிசயம் என்னென்னா தேர் சக்கரத்திற்கான எண்ணெயை கொடுக்குறவங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பெரியவங்க. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் கோம்ப ஜமீனில் மந்திரியாகவும் இருந்திருக்காங்க. இப்படி ஊர்கூடி தேர் இழுக்கிறது மாதிரி பல ஆயிரக்கணக்கான மக்கள், சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் உட்பட பேரூராட்சி தலைவர்கள், நகர்மன்ற தலைவர்கள், பல சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள்னு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வடம் பிடிச்சு ஜமீன்தார் சீனிவாசராயருடைய தலைமையில் ஊர்கூடி தேர் இழுத்த திருவிழா தான் இந்த கோம்பை தேர் திருவிழா. அனைவரும் போற்றக்கூடிய மனிதநேயத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு தேர் திருவிழா தான் அருள்மிகு திருமலைராய பெருமாள் கோவில் தேர் திருவிழா. மத நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியது.